11th Max, example 1.10. Check the relation R 1, 1, 2, 2, 3, 3, etc. n, n defined on the set S equal to 1, 2, 3, etc. n for the three basic relation. Three basic relation na reflexive, symmetric, transitive. இது மூணுமே இருக்கான்னு செக் பண்ண சொல்கிறாங்க. இதை புக்கில் இருக்கிற மாதிரி நீங்கள் வெரிஃபை பண்ணிங்கன்னா சிரமமாக இருக்கும். இதை ஒரு வென் டயக்ராமில் எடுத்துக்கிட்டு நாம் செக் பண்ணி பார்க்கலாம். எஸ்ங்கிற செட் வந்து என்ன கொடுத்துருக்கான், 1, 2, 3லேருந்து n வரலையும். அதனுடைய ரிலேஷன் வந்து 1, 1, 2, 2, 3, 3. உங்களுக்கே தெரியும் இது n, n வரலையும் போகுது. உங்களுக்கே தெரியும் ரிஃப்ளெக்சிவ்னா 1, 1, 2, 2, 3, 3, 4, 4 அப்படியே போயிட்டே இருக்கணும். அந்த பேர் நமக்கு ஈஸியாக அதில் தெரியுது. அப்போது ரிஃப்ளெக்சிவ்க்கு வந்து ஆஸ் a, a belongs to Rனா ஃபார் ஆல் a belongs to S. அதாவது ஏ செட்டு ஏக்கு ரிலேஷனாக இருந்துச்சுன்னா அதை ரிஃப்ளெக்சிவ்னு சொல்லுவோம். தட் இஸ் கிவன்லேயே அதே தான் இருக்குது, 1, 1, 2, 2, 3, 3. அதனால் இந்த ரிலேஷன் வந்து ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னு நாம் எடுத்துக்க முடியும். கொடுத்துருக்கிற ரிலேஷனை ஏரோ டயக்ராமில் எடுத்துக்கோங்க. அப்போது ரிலேஷன் எப்படி இருக்குன்னா 1, 1, 2, 2, 3, 3, லாஸ்ட்டாக எக்ஸட்ரா n, n. ஸோ ரிஃப்ளெக்சிவை இது சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ரிஃப்ளெக்சிவ்னா a, ஏன்னு இருக்கணும். ஏவே ஏக்கு ரிலேஷனாக இருந்துச்சுன்னா அந்த எஸ்ஸுங்கிற செட்லேருந்து அந்த எலிமெண்ட் எடுக்கும்போது அது ஆர் இஸ் ரிஃப்ளெக்சிவ்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த ரிலேஷன் பாருங்கள், 1, 1, 2, 2, 3, 3, எக்ஸட்ரா n, n. அப்போ ஆர் இஸ் ரிஃப்ளெக்சிவ். ஃபஸ்ட்டு ரிலேஷன் வந்து சாட்டிஸ்ஃபைடு. ரெண்டாவது சிம்மெட்ரிக் பார்க்கணும். சிம்மெட்ரிக்காக இருக்கிற வேண்டிய கண்டிஷனை ஒரு தடவை எழுதிடுங்க. எந்த ஒரு நோட்டுக்கு வந்து கொஷினுக்கும் ஃபார் எவ்ரி பேர் a, b இருக்குன்னா அந்த ரிலேஷனில் b, a கட்டாயமாக இருக்கணுன்றதான் ஆர் இஸ் சிம்மெட்ரிக். இப்போ a, b இருந்தால் b, a இருக்கணும். இங்கே எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா a, bங்கிற ஃபேரும் இல்லை, அப்போ b, aங்கிற ஃபேரும் இல்லை. அப்படி இல்லைன்றதால இதை சிம்மெட்ரிக்னு சொல்லலாம். நாம் எப்படி எடுத்து எழுதலான்னு பாருங்கள். தேர் இஸ் நோ ஃபேர் 1, 2. 1, 2 இதில் ரிலேஷன் இருக்கா? இல்லை. சச் தட் 2, 1ம் நாட் பிலாங்ஸ் டு ஆர். உங்களுக்கு 1, 2 இருந்தால் தான் 2, 1 இருக்குன்ற கட்டாயம் இருக்குது. ரெண்டுமே இல்லைன்னும் பொழுது இந்த ரிலேஷனை மேபி ஆர் இஸ் சிம்மெட்ரிக்னு நாம் எடுத்துக்கலாம். அப்போ சிம்மெட்ரிக்கலாக தான் இது இருக்குன்ற ஒரு ரிசல்ட் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் ட்ரான்சிட்டிவ். இப்போ சிம்மெட்ரிக் எப்படி எழுதணுமோ அதே மாதிரி ட்ரான்சிட்டிவ் வந்து a, b, b, c பிலாங்ஸ் டு ஆர். ஏபி பிசி வந்து அந்த ரிலேஷனில் இருந்தால் கட்டாயமாக a, cயும் இருக்கணும். அப்படி இருக்கும்பொழுது தென் ஆர் இஸ் ட்ரான்சிட்டிவ். ஆனால் we cannot find two pair 1, 2 and 2, 3. இதில் 1, 2வும் இல்லை, 2, 3யும் இல்லை. அப்படி இல்லைன்னும் பொழுது such that இங்கே 1, 3 இருக்கானா? கட்டாயமாக இல்லை. 1, 3 நல்லா யோசிச்சு பாருங்கள். 1, 2 இருந்து 2, 3 இருந்து 1, 3 இல்லைனா தான் அது அந்த ரிலேஷன் வந்து நாட் ட்ரான்சிட்டிவ்னு சொல்லுவோம். இங்கே 1, 2வும் இல்லை, 2, 3யும் இல்லை. அப்போ நமக்கு 1, 3 இருக்கணுன்ற அவசியமும் இல்லை. அப்படி இருக்கும்பொழுது கிவன் ரிலேஷன் வந்து ட்ரான்சிட்டிவ்னு எடுத்துக்கலாம். கொடுத்துருக்கிற 1, 1, 2, 2, 3, 3, எக்ஸட்ரா n, n நீங்கள் ட்ரான்சிட்டிவ்னு நாம் எடுத்துக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. சின்ஸ் ஆர் வந்து பார்த்திங்கன்னா ஆர் இஸ் ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக் அண்ட் ட்ரான்சிட்டிவ். மூணு ரிலேஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகிறதால திஸ் ரிலேஷன் இஸ் அன் ஈக்குவலன்ட் ரிலேஷன். ஃபைனலாக இந்த ரிலேஷனை வந்து வெரிஃபை பண்ணும்பொழுது இந்த 3 ரிலேஷன்ஸ் ஆர் ஈக்குவலன்ட் ரிலேஷன் நாம் எழுத முடியும். தேங்க்யூ.